டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மதிமுக தலைவர் வைகோ முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் வைகோ சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்த நிலையில் தற்போது வைகோ சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். இது தொடர்பான இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். தற்போது விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை தற்போது திமுகவுடைய தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய அறிவாலயத்தில் மதிமுகவினுடைய பொதுச் செயலர் வைகோ சந்தித்து வருகிறார். தொடர்ச்சியாக 7 வருடங்களாக, அதாவது மக்கள் கூட்டணிக்கு பிறகு அமைந்த இந்த கூட்டணியானது தற்போது வரை தொடர்பு கொண்டு இருக்கிறது. குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை இந்த கூட்டணி தனித்த அனைத்து தேர்தல்களும் இந்த கூட்டணி வெற்றி பெற்று வருகிறது. ஆனாலும் கூட கடந்த முறை, அதாவது 2024 ஒரே ஒரு தொகுதி மதிமுகவிற்கு திருச்சி மக்களவை தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்டது. ஆனால் அப்போது மதிமுகவின் சார்பில் வைகோவிற்கும் ராஜ்யசபா சீட்டு, அதாவது ஏற்கனவே கடந்த 2019 ஒப்பந்தம் செய்யப்பட்டபடி ஒரு ராஜ்யசபா சீட் தொடர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக வைகோவிற்கு இந்த முறை திமுக தலைமை இடம் கொடுக்கவில்லை. இருந்த போதும் நாங்கள் திமுக கூட்டணியிலேயே தொடர்கிறோம் என்று மதிமுக சார்பில் அறிவித்திருந்தார்கள். அறிவித்த போதும் தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்கள் வந்த நிலையில், அதாவது மதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேச அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் என்பவர் பல்வேறு விஷயங்கள் திமுகவுக்கு எதிராக பேசியதாக பல்வேறு சர்ச்சைகள் இருந்தன. குறிப்பாக எங்களுடைய பொதுச் செயலருக்கு கொடுக்கவில்லை என்று பல்வேறு விஷயங்கள் திமுகவை அவர் விமர்சித்ததாக வந்த நிலையில் இந்த கூட்டணி தொடருமா என்ற கேள்வி கேட்டது. ஏனென்றால் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நிகழ்வு நடந்தது. அதில் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த மதிமுகவிற்கு பல்லடம் தொகுதி ஒதுக்கப்பட்டு அந்த பல்லடத்தில் முத்துரத்னம் என்ற ஒரு வேட்பாளராக களமிறங்கினார். அந்த முத்துரத்னம் கடந்த வாரம் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். மதிமுகவில் முக்கிய நிர்வாகியாக இருந்த முத்துரத்னம் திமுகவில் இணைந்தார். எனவே இந்த தேர்தலில் திமுகவுடன் மதிமுக கூட்டணி அமையப் போவதில்லை என்று பல்வேறு சர்ச்சைகள் வந்த நிலையில் நேற்று முன்தினம் தாயகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட தாங்கள் தொடர்ச்சியாக திமுகவுடன் கூட்டணியில் தான் இருக்கிறோம், 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவுடன் நாங்கள் கூட்டணியை தொடருவோம் என்று மதிமுகவினுடைய பொதுச் செயலர் வைகோ தெரிவித்தார். இந்நிலையில் தற்போது முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். மேலும் கூட்டணியை உறுதி செய்யவும், தொடர்ச்சியாக நாங்கள் இந்த கூட்டணியில் தான் பயணிக்கிறோம் என்பதை உறுதி செய்யவும் இந்த சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த 2 கட்சிகளுக்கும் பல்வேறு சர்ச்சைகள் வந்த நிலையில் அது பொதுத்தளத்திலும் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருந்தது. எனவே இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் தான் தற்போது மதிமுகவினுடைய பொதுச் செயலர் வைகோ அவர்கள் சந்தித்து பேசி வருகிறார். அப்போது மேலும் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தவும், வருகின்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் இணைந்துதான் இந்த தேர்தலை சந்திப்போது என அதை உறுதிப்படுத்தவும் தற்போது சந்திப்பு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த 2 கட்சிகளுக்கு முன்னே பல்வேறு சர்ச்சைகள் வந்த நிலையில் அதை முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வைகோ அவர்கள் தற்போது முதலமைச்சரை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.